ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெறும் 3 பொருட்களை வச்சு சூப்பரான சத்தான ஒரு மாவு உருண்டை பண்ணலாம். கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க. ஃபஸ்ட்டு பாசிப்பயிறு ஒரு 2 கப் எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோ கிட்ட வந்துடும். இதை வந்து அலசிட்டு துண்டில் போட்டு காய வச்சிருங்க. அதுக்கப்புறமேலு ட்ரை ஆயிரும், உடனே ட்ரை ஆயிரும் ஒரு 10-15 நிமிஷத்தில். அதுக்கப்புறம் ஒரு கனமான பேன் எடுத்துட்டு போட்டு நல்லா வறுத்து விடுங்க. இப்போ கலர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டே இருக்கும் பாருங்க. நல்ல பச்சை கலர் வந்து லைட்டாக ஒரு ப்ரௌன் கலராட்டம் வந்துருச்சு. இன்னும் நல்லா ஒன்று போல் வறுக்கணும். நல்லா அடி கனமான பாத்திரமாக இருந்தால் தான் ஒன்று போல் வறுப்படும். நல்லா வறுத்து இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமேலு நீங்கள் ஒரு தனி பிளேட்டில் போட்டு வச்சுருங்க. ஆறட்டும். ஆறுன அப்புறம் இதை மிக்சியில் அரைக்கணும். பாருங்கள், ஆறிடுச்சு. இது தூக்கி இப்படி போட்டிங்கனாவே கரகரன்னு சத்தம் வந்து நம்மளுக்கு நல்லா வறுத்துருச்சான்னு தெரியும். 1/2 கப்பு பொடிச்ச சர்க்கரை எடுத்துக்கோங்க. இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பொடிச்ச சர்க்கரை நம்ம மிக்சிலேயே அரைச்சிக்கலாம். இப்போ பாசிப்பயிறு ஆறுனதுக்கு அப்புறமேலு மிக்சியில் போட்டு 2 பகுதியாக போடுங்க. மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைஞ்சிரும். ஆனாலும் லைட்டாக ஒரு பருபருப்பு இருக்கும். இப்போ வந்து 2 பகுதியாக போட்டு அரைச்சி ஒரு பவுலில் வந்து போட்டுக்கலாம். எல்லாத்தையும் அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்தி போட்டுக்கோங்க. இப்போ எப்படி தான் நம்ம வீட்டில் அரைச்சாலும் கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கும். அதை வந்து சல்லடை போட்டு நம்ம சலிச்சு எடுத்து வச்சுக்கலாம். அப்படி உங்களுக்கு மாவு அரைக்கிற மிஷினில் கொடுத்து அரைக்க முடியும் அப்படின்னா நீங்கள் அதில் அரைச்சிங்கன்னா இன்னும் நல்லா நெகு நெகுன்னு அரைச்சி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி சல்லடையில் சலிச்சு எடுத்துக்கோங்க. அந்த திப்பி பாருங்கள் கடைசியில் நிற்கும். இதை இன்னொரு தடவை அரைச்சி கூட சலிச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் அந்த திப்பியை வந்து மீதி இருந்தால் தூக்கி போட்டுருங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடிச்ச சர்க்கரை இதை சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக உப்பு, அந்த டேஸ்ட்டை வந்து எடுத்து கொடுக்கறதுக்காக இது எல்லாத்தையும் அந்த பாத்திரத்தில் போட்டு நல்லா சர்க்கரையும் அந்த மாவும் ஒன்றாகிற அளவுக்கு நல்லா கலக்கி விட்டுருங்க. இப்போ கையில் வந்து கலக்கி விட்டுருங்க. அப்போ தான் வந்து கொஞ்சம் எங்கேயாவது கட்டி கட்டியாக இருக்கிறது இதெல்லாமே சீராக வந்து கலங்கும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம நெய்யை வந்து உருக்கி எடுத்து வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு உருக்கி நல்லா தண்ணியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பாத்திரத்தில் இருக்க மாவோட அந்த நெய்யை ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். இதுக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு நெய் இருந்தால் போதும். போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி எவ்வளோ நல்லா உருண்டை பிடிக்கிற அளவுக்கு பிடிச்சி பாருங்கள். இப்படி பிடிச்சி நல்லா பிடிக்க வர அளவுக்கு இருந்தால் போதும். அதுக்கு மேலே ஊற்றுனீங்கன்னா அதுக்கப்புறம் உருண்டை வந்து சப்பையான மாதிரி போயிடும். நல்லா அழகாக நீட்டாக உருண்டை பிடிச்சி எடுத்து வைங்க. இந்த சத்தான உருண்டைகளை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் செஞ்சு சாப்பிட்லாம். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை சீக்கிரம் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.